It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் ராஜ்குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அண்ணன் வெங்கடேஷ், அம்மா கோணம்மாள் 2 பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். சார் தம்பிக்கு பார்க்குறேன் சார். சரி. வீட்டில் வந்து 2 பொண்ணு சார். சரி. 2 மேரேஜ் ஆயிடுச்சு. சரி. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே. தம்பிக்கு பார்க்குறேன் சார். ஓகே. ஸ்ட்ரென்த்துலேருந்தே தம்பி ஸ்கூல் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் சார். சரி. நான் டேலண்டாக படிச்சிருவேன். வெரி குட். தம்பி படித்தது வந்து பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஓகே. படிச்சுட்டு பேங்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு சார். மதுரை தான் சார், மதுரை. ஓகே. நாங்கள் செட்டியாரில் எந்த பிடினாலும் ஓகே சார். ஓகே. சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும்? நல்ல பொண்ணாக இருக்கணும். நல்ல பொண்ணாக வேணும், அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சிட்டிங்க நீங்கள். இல்லை, வீட்டுக்கு செல்ல பையன், ஆ, அதனால் அவன் நல்லா பார்த்துக்குறேன். நல்லா பார்த்துக்கணும். ரைட்டுமா, நல்ல மருமகள் வருவாங்கம்மா. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். தேங்க்யூ சார். KM ராஜ்குமார், வயது 36, பிடெக் முடித்தவர், ஆக்சிஸ் பேங்கில் மதுரையில் மேனேஜராக பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். ராஜ்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamaalai.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 11390007. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. Kalyana Malai exclusive matchmaking for affluent families. Complete confidentiality. Call exclusive desk 9840891400. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் திவ்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27. kalyanamaalai.comல இவங்களது பதிவு எண் 1126748. எம்டெக் பண்ணியிருக்கிறாங்க, பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி, அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. திவ்யா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று திருநெல்வேலி RR இன்னில் நடைபெறுகின்றது. வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. ஆனந்த அனுபவம் அரோமானே. மதுரையில் நடைபெற்ற கல்யாண மாலை பிரம்மாண்டமான பட்டிமன்றம். நடுவர் திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலா, சொந்த முயற்சியா? விவாதம் சென்ற வார தொடர்ச்சி. இவங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, கராத்தே கற்றுக்கிட்ட ஒருத்தர் வழியில் யாரோ சண்டைக்கு வரும்போது சண்டையே போடலை. அவரோட மனைவி கேட்குறான், ஏய்யா கராத்தே கற்றுக்கிட்ட சண்டை போட மாட்டியா? ஐயா இல்லை, கராத்தே ட்ரெஸ் எல்லாம் வீட்டில் இருக்குது, அதனால் நான் சண்டை போடலை. என்னம்மா இது? இதுதான் வழிகாட்டியை எப்போ பார்த்தாலும் வழிகாட்டி வழிகாட்டி வழிகாட்டினா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கைக்கான ரிமோட்டு நம்ம கையில் இருக்கணும். யார் கையிலேயோ ரிமோட்டை கொடுத்துட்டா வாழவே முடியாது.
வழிகாட்டி இல்லைன்னா இப்போ வந்து அந்த தெய்வானி அவங்க கம்பெனியில் இன்றைக்கி எங்கள் சீனியர் மேனேஜர் வரல வேலை பார்க்க மாட்டேன், இன்றைக்கி என் மென்டார் வரல நான் வேலை பார்க்க மாட்டேன். அவர் என்ன சொல்லுவார் கடைசியில், மாத கடைசியில், நீ வேலை பார்க்கலாம் உனக்கு சம்பளம் இல்லை. இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமா நடுவர் அவர்களே? இவ்வளவு நேரம் சொன்னதும் இன்ட்ரெஸ்டிங் தான். ஒரு தவளை தாமரை இலை மேலேயே உட்காந்துக்கிட்டு தாகம்னு தவிக்கிற கதை இவங்க கதை. அட கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருமோ, முயற்சியில் தண்ணி இருக்குதே, யாரோ கொண்டு தண்ணி கொடுப்பாங்க தாகம் அடங்குன்னு நினைக்கிற கதை இது. ஒரு பாட்டு ஒன்று வரும் இல்லை, அவனுக்காக அப்படி வாழ்ந்து, அவனுக்காக அப்படி பேசி, இவனுக்காக இப்படி நடந்து, இவனுக்காக இப்படி நடிச்சு, அதுதான் அவங்க. வழிகாட்டினா என்ன தெரியுமா? எங்க ஒரு வழிகாட்டியை எதிர்த்து ஒரு கருத்து சரியில்லைன்னு முரண்படுகிற தைரியம் இருக்கிறதா கேளுங்க, அவங்ககிட்ட கிடையாது. அது எப்படி இவ்வளோ பெரிய கைடு கிட்ட போய் நான் போய் எப்படி இருக்கிறேன்னு தெரியாம கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிடணும். அவர் வழிகாட்டினாரா இல்லையா, அப்படியே விட்டுணும். காக்கா வெள்ளை, ஐயோ எப்படிதான் உங்க கண்ணுக்கு காக்கா வெள்ளைன்னு தெரிஞ்சுதோ அப்படின்னு தான் சொல்லணும். முரண்படுகிற தைரியம் கிடையாது. ஆனா சொந்த முயற்சியில அடிபட்டு வழிபட்டு நொந்து நொம்பலப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாம் பட்டு சொந்த முயற்சியில நாங்க ஒரு விஷயத்தை முடிச்ச உடனே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா? அப்ப எங்க மனசுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படி தோணுங்க. ரெண்டும் ஒரே பாட்டு தான். முதல் 4 வரியை நாங்க எடுத்துக்கிட்டோம், அடுத்த 4 வரியை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். என் முயற்சியில் நான் செய்தது. சொல்லுவாங்க தெரியுமா, தன் கையில் இருக்கிற தவிட விட தங்கச்சி கையில் இருக்கிற தனம் உதவாது. எப்படி உதவும்? அந்த வழிகாட்டிகளை எல்லாம் நாங்கள் வந்து அப்படியே மோசமானதாக சித்தரிக்கிற மாதிரியும், எங்களெல்லாம் வந்து ரொம்ப கொடுமைக்காரங்க மாதிரியும், நன்றி உணர்வே இல்லாத மாதிரியும். அப்படி அவங்க சொல்லல, அவங்க தான் சொன்னாங்க. ஐயோ இந்த நடுவில் பேசினவங்களும் கடைசியாக பேசினவரும். ஹெச்ஆர் அப்படின்னால என்ன தெரியுமா? கடைசி வரை என்ன பேசினோம் என்பதை அடுத்தவருக்கு புரியாத மாதிரியே பேசுவது தான் ஹெச்ஆர். அவர் என்ன சொன்னார்? ஏன்னா ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு அடுத்ததாக அந்த அணியில் இந்த பாயிண்ட்டுக்கு கவுண்டர், அந்த கவுண்டரை கூட விமர்சனத்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத மனசு தான் வழிகாட்டியோட வழிகாட்டலையே போகிற மனசு. எங்களுக்கு விமர்சனத்தை பற்றி கவலை கிடையாது. இசக்கியம்மாள், எத்தனையோ இசக்கியம்மாள் இன்னும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இசக்கியம்மாளை நாம கண்டுபிடிக்கணும்னு சொன்னார். கரெக்ட். அந்த இசக்கியம்மாள் சொந்த முயற்சியில படிக்கணும்னு உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் சுஜித் உங்க வேலை ஆரம்பம். அந்த இசக்கியம்மாள் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? மாற்றம் எப்படி நடக்கும்? இந்த மாற்றத்தை நான் என் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும்னு ஒரு இசக்கியம்மாள் மனசுலயும் சொந்தமா தோணுகிற அந்த நொடிதான் உங்கள் அறக்கட்டளைக்கு வெற்றி. இது நீங்களா போய் எந்த வீட்டுல இசக்கியம்மா இருக்கா ஓடியா பாக்குறேன்னு கண்டுபிடிக்க முடியாது. இசக்கியம்மா உங்களை தேடி ஏன் வரான்னா, நான் படிக்கணும், நான் என்ஜினியரிங் படிக்கணும். அவளுக்கு என்ஜினியரிங்ல என்ன கோர்ஸ் இருக்கு அது தெரிய வேண்டாம், முதல்ல நான் இன்ஜினியரிங் படிக்கணுன்ற முயற்சி சுஜித் ஏற்படுத்தலைங்க, அவளுக்குள்ள இருக்கிற சொந்த முயற்சி ஏற்படுத்திக்கிறது. அதைத்தான் சொல்லணும். இல்லை பெரிய காமெடி என்னன்னா, வழிகாட்டினா வெறும் ஒரு ஆள் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இல்லை, இந்த மாதிரி வழிகாட்டிகள்லாம் இவங்களுக்கு வழிகாட்டுறவங்க திடீர்னு ஒரு காலத்தில் வெளிநாடு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அல்ல இல்லாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை சரியான வழிகாட்டி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்கிறவங்களெல்லாம் வழிகாட்டியாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் அங்கே இருக்கிற மைனஸ் பாயிண்ட். என் வண்டியை தள்ளி விடுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும். வரலாவான்னு எனக்கு கைத்தட்டி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும். அதுதான் நான் சொல்கிற வழிகாட்டி அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் புடவை கட்ட ஒரு வழிகாட்டி, ஒரு ஆப்பு, எப்படி சமைக்கணும்னு சொல்கிற வழிகாட்டிக்கு ஒரு ஆப்பு, எல்லாம் ஆப்பெல்லாம் இப்போ வழிகாட்டியாக போயிருக்கு. சொந்தமாக நாம் சிந்திக்கிறோமா? கிடையாது. சோம்பேறித்தனத்தை முதல்ல கொண்டு வரது என்ன தெரியுமா? வழிகாட்டிகளை சார்ந்து இருக்கிற மனசு சோம்பேறித்தனத்தை கொண்டு வரும். இந்த வழிகாட்டிகளை தேடுகிறது. ஆனால் நான் கையை ஊனி கர்ணம் போட்டாதாண்டா என் குடும்பம் பிழைக்கணும். ஒருத்தனும் இந்த வறுமை துரத்தும் பொழுதும் வேதனை துரத்தும் பொழுதும் அவமானங்களையும் புறக்கணிப்புகளையும் சந்திச்ச போகும் யார் வேணாண்டா நான் முயற்சி பண்ணுறேன் நான் தட்டு தடுமாறி வரான் பார்த்தீங்களா? அந்த முயற்சியில் கிடைக்கிறது தான், அதுதான் வெற்றிக்கு பெரிதும் வழிவகுக்கும். மற்றபடி இதெல்லாம் வந்து இருந்தால் ஓகே, நாங்கள் இருக்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் சொந்த முயற்சி தான் எப்பொழுதுமே வெற்றிக்கு பெரிதும் வழிவகுக்கிறது அப்படிங்கிறத சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். வழிகாட்டிகள் இருக்கிற போது யாராவது எப்படியாவது வந்து நமக்கு உதவி பண்ணிட மாட்டாங்களான்னு தேடி தேடி சொந்த முயற்சியை குறைத்து கொள்ளுகிற மனப்பான்மை வளர்ந்து வருவதை ஷியாமளா ரொம்ப ரொம்ப அழகாக சுட்டி காட்டினார். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அவங்க சொன்னது ரொம்ப ஆழமான கருத்து பாருங்க.
ஒரு தனி நபரை மாத்திரம் அவர் சொல்லவில்லை, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளே அந்த மாதிரி யாராவது வந்து தூக்கி விடுவார்கள் என்பதனால் தங்களினுடைய முயற்சியை குறைத்து கொள்ளுகிற சோம்பேறிகளினுடைய கூட்டம் பெருகிவிடக்கூடாது என்ற அக்கறையில் ஷியாமளா பேசியிருக்கிறார். என்னங்க, கரெக்டு தானே? வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலா, சொந்த முயற்சியா? நடுவரின் தீர்ப்பு வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் தினேஷ்குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா சக்திவேல், அம்மா பானுமீனா, 2 பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். நாங்கள் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியிலேருந்து வரோம். வெரி குட். நான் வந்து 25 வருஷமாக மளிகை கடை வச்சுருக்கேன். ஓகே. இப்போ 2 பையங்க எனக்கு. சரி. மூத்தவன் எனக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி. மூத்தவன் சின்ன பையன் தானே, நீங்கள் ஒரு நாளைக்கு கல்யாணம் ஆகிடும், கவலையப்படாதீங்க. நல்ல ஒழுக்கமான பையன். ஓகே. நாங்கள் இந்து வாணிய செட்டியாருங்க, சரி. செக்காட்டுற செட்டியார். சரி சரி. வாணிய செட்டியார்லேருந்து தான் ஓகே. நீங்கள் தான் பார்த்து முடிச்சு கொடுக்கணும். நிச்சயமாம்மா. சொல்லுங்கள் நீங்கள். என் பையன் மூத்த பையன். சரி. அவன் வந்து எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு சரி இப்போ சென்னையில் ஐஐடியில் மெட்ராஸில் வேலை பார்க்குறான். சரி. ஆமாம். அப்புறம் எம்டெக் வந்து ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமாம். ஓகே. அவ்வளோ சுத்தமான பையன், அதாவது எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. வெரி குட். ரொம்ப வந்து அனுசரணையான பையன். வெரி குட். ரொம்ப பொறுமையாக இருப்பான். சரி. நல்ல ஒரு சிவபக்தர் அவர். சரி சரி. ஓ சரி. பிஎஸ்டி பண்ணணும்னு நினச்சிட்ருக்கான். அதுக்கேற்ற மாதிரி அவன் படிப்புக்கும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி வர சரி சரி சரி. எங்கள் வீட்டுக்கு வர மகாலட்சுமி நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்குவோம். எக்ஸலன்ட். ஆமாம், அவங்களும் எங்களை நல்லா பார்த்துக்கிறோம். நல்லதுமா. ரைட். ஓகே. தினேஷ்குமாருக்கு நல்ல மனைவி, உங்கள் வீட்டுக்கு சிறந்த மருமகள். கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, நான் உங்களுக்கு வந்து சிறந்தது தான் கிடைக்கும். வாழ்த்துக்கள். எஸ் தினேஷ்குமார், வயது 26, எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடித்தவர், எம்டெக் படித்துக் கொண்டிருப்பவர், பயோமெடிக்கல் ரிசர்ச்சராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். தினேஷ்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 11111963. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் அமிர்த சரையு இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34. kalyanamali.comல இவங்களது பதிவு எண் 940505. எம்ஏ ஆனர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹரியானா குருகானில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. அமிர்த சரையு விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. வரனின் வயது 25. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் MBBS முடித்து டாக்டராக பிராக்டிஸ் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 21 வயது முதல் 24 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9789975900. கல்யாண மாலை ஏற்பாட்டில் நம்ம ஊர்ல கல்யாண மாலை நிகழ்ச்சி கோவையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பஸ் ஸ்டாப் அருகில் மணிமஹால் வெட்டிங் ஹாலில் நடைபெற உள்ளது. வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மாலை 5 மணிக்கு திரு சிவகுமார் நடுவராக பங்கேற்க முனைவர் சிவ சதீஷ்குமார், ராஜ்குமார், லோகேஷ், ஃபீசா சலீம், புதுகை பாரதி, அக்ஷயா பாலசுப்ரமணியம் சிறப்பு பேச்சாளர்களாக பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம். அனுமதி இலவசம். அனைவரும் வருக. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. மதுரையில் நடைபெற்ற கல்யாண மாலை பிரம்மாண்டமான பட்டிமன்றம். நடுவர் திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலா, சொந்த முயற்சியா? நடுவரின் தீர்ப்பு. தலைப்பு எளிதான தலைப்பு அல்ல. இந்த தலைப்புகள் குடும்ப தலைப்பாக இருக்கிற போதோ, தனிநபர்கள் சார்ந்த தலைப்புகளாக இருக்கிற போதோ, இன்னமும் உத்வேகத்தோடு, இன்னமும் பார்வையாளர்களான உங்களை குலுங்க சிரிக்க வைக்கிறபடியான நகைச்சுவைகளோடு கலந்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிற தலைப்பு அல்ல.
இந்த தலைப்பு. இந்த தலைப்பு என்பது தத்துவ ரீதியாக அணுக வேண்டிய ஒரு தலைப்பு. இது நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி இந்த மாதிரியான தலைப்புகளை எடுத்து பரிசோதனை முயற்சியாக செய்து பார்ப்பதற்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு கட்ஸ் வேணும். அது மீராவுக்கு இருந்த காரணத்தினால்தான் இது நடக்கிறது. அந்த விதத்தில் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதனுடைய எல்லா திசைகளிலும் அதை ஆராய்ந்து பேசிய இந்த 6 பேச்சாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, இப்போ என்ன தீர்ப்பு? வளர்ச்சிக்கு எதுதான் நமக்கு உதவுகிறது? சொந்த முயற்சி என்று மிக ஆணித்தரமாக நிறுவ முயற்சித்த இந்த குழுவிலிருந்து வந்த ஒரு வாதத்தை உங்கள் முன்னாலே வைக்க விரும்புகின்றேன். அவங்க சொன்னாங்க, அந்த ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்ப்ரெனர் என்று நான் கூட அதை உபயோகப்படுத்தினேன். ஆண்டர்ப்ரெனர்ஸ்க்கு மாத்திரம் இல்லை, ஒன்றுமே இல்லாத ஒரு சூழலிலிருந்து ஒரு விடிவெள்ளி முளைத்து கிளம்பும் சில சமயங்களில். அதனுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக பிரமிப்பூட்டுற மாதிரி இருக்கும். அதற்கு ஏதாவது ஊற்றுக்கண் இருக்கா? இதுக்கு என்ன ஊற்றுக்கண்ணு நீங்கள் தேடி பாருங்களேன். 7 தலைமுறையில் கூட எதுவுமே இருக்காது சார். சுற்றி இருக்கிறவர்களினுடைய உதவின்றது கிடைக்கவே கிடைக்காது. அவர்களுக்கு கிடைத்ததெல்லாம் அவமானம், தோல்வி, கண்ணீர். அதுக்கு அப்புறம் அப்படி கிளம்புவாங்க பாருங்களேன். அவர்கள் எய்துகிற உயரங்களை மற்றவர்களினுடைய வழிகாட்டுதலோடு அதே மேடையில் இருக்கிறவர்களால் எய்த முடியாது என்று இவர்கள் சொன்னதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த மேடையில் நிறைய சாருடைய, ராஜா சாரினுடைய உதாரணமும், என்னுடைய ஆசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களுடைய உதாரணமும் நிறைய இங்கே பேசப்பட்டது. பாப்பையா சாரினுடைய குடும்பத்தில் அவர் 9வது குழந்தை. அவர் முன்னாடி படித்து வச்சு படிப்புன்னா இதுதான் பள்ளிக்கூடம், அந்த மாதிரியான ஒரு முன்னுதாரணமே கிடையாது. ஒரு நாள் அவர் சின்ன பையனாக இருந்தபோது மாடு துரத்திருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஒரு மரத்தோட இதில் ஏறி இருக்கார். பக்கத்தில் இருந்த பள்ளிக்கூடத்தில் அப்போல்லாம் ஸ்கூலில் பசங்க சேர மாட்டாங்க. அதனால் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளை அனுப்பிச்சு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையெல்லாம் பிடிச்சிட்டு வான்னு ஆசிரியர்களை அனுப்புவார்கள். அப்படி அனுப்பப்பட்ட யாரோ ஒருவர் இவர் மரத்து மேலே நிற்கிறத பார்த்துட்டு இவரை கூட்டிகிட்டு போயிட்டார். இவர் மாடு துரத்துறதுலேருந்து போனால் போகிறோன்னு பள்ளிக்கூடத்துக்கு போனவர் தான் எங்கள் நடுவர். படிக்கணும், வளரணும், பெரிய ஆளாக பேராசிரியர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா முன் உதாரணங்களே இல்லை பாருங்க. அவர் படிக்கிறாரு. என்னுடைய குடும்பத்தில் எங்கள் மாமா பாரு கலெக்டராக இருக்கார், என்னுடைய சித்தப்பா பாரு டாக்டராக இருக்கார், எங்கள் அப்பா பாருங்க பெரிய அறிஞராக இருக்கார். எதுவுமே கிடையாது. உள்ளே போன உடனே நல்ல வேளை அப்போ உட்காந்து இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு டெஸ்ட்டு தான் வச்சாங்க. இந்த கையை எடுத்து காதை தொட சொன்னாங்களாம், தலையை சுற்றி. காது எட்டுச்சுன்னா அட்மிஷன். எவ்வளோ சிம்பிளாக வச்சுருந்துருக்காங்க பாருங்கள் ஒரு காலத்தில். அப்படித்தான் பள்ளிக்கூடத்திலே சேர்ந்தார். முழுக்க முழுக்க பேராசிரியராக வருகின்ற வரை உதவிகள் கிடைத்திருக்கலாம். ஆனால் அவருக்குள்ளே இருந்த அந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, எப்படியாவது ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்த இந்த மதுரை மண்ணினுடைய ஒரு மைந்தர் அடைந்த உயரங்களை நிறைய வழிகாட்டிகளினுடைய துணையோடு மேடைக்கு வந்த நிறைய பேர் அடைய முடியவில்லை என்பது சத்தியமா இல்லையா? இன்னொரு கதை சொல்லட்டா? நினைக்கிற போதே கலங்க வைக்கிற கதை. அருணாச்சலம் முருகானந்தம் என்ற பேரை உங்களில் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. கோயம்புத்தூரை சேர்ந்தவர். ரொம்ப 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 வறுமையான குடும்பம், ரொம்ப பெரிய பேக்ரவுண்டில் எதுவுமே கிடையாது. ஒரு நாள் பார்க்குறாரு, அவருடைய மனைவி அவங்களோட பீரியட் டைம் போது சானிட்டரி நாப்கின்ல வாங்கிறதுக்கெல்லாம் வசதி கிடையாது சார். கசக்கி போடப்பட்ட கந்தல் துணிகளை தெருவிலிருந்து சேகரித்து எடுத்து அதை தன்னுடைய மனைவி உபயோகப்படுத்துவதை முருகானந்தம் பார்க்கிறார். என்ன காரணம்னு விசாரிக்கிற போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். சானிட்டரி பேடை தயார் செய்வதற்கு தேவையான அந்த ஃபைபர் அதெல்லாம் அதனுடைய விலை ₹1. நான் சும்மா ₹1 சொல்கிறேன். அதனுடைய விலை ₹1 என்றால் அந்த பிராண்ட்ஸ், பெரிய பிராண்டு நமக்கு விற்கிறாங்கல்ல, அவங்க போடுற விலை ₹40, ₹39 லாபம். இப்படித்தான் சானிட்டரி பேட்ஸை தயாரிக்கிற நிறுவனங்கள் லாபம் சம்பாதிக்கின்றன என்பதை முருகானந்தம் தெரிந்து கொண்டார். அந்த காரணத்தினால்தான் இங்கே தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, கோயம்புத்தூரில் மாத்திரம் இல்லை, இந்தியா முழுவதிலும் இருக்கிற நம்முடைய எத்தனையோ ஏழை பெண்கள் ஹைஜீன் இல்லாமல் அதை உபயோகப்படுத்த முடியாமல் தெருவில் இருக்கிற கந்தல் துணிகளையும் பேப்பரையும் பயன்படுத்துகிறாங்கன்றதை முருகானந்தம் கண்டுபிடித்தார்.
இப்போ இந்த விஷயத்தை பற்றி மேடையில் பேசுவதே கூட சில பேருக்கு இதெல்லாம் பேசணுமான்னு 1-2 பேருக்கு தோணும். ஆனால் இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்ட முருகானந்துக்கு ஒரு 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடி எத்தனை பெரிய எதிர்ப்புகள் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஆம்பளை வந்து இதெல்லாம் கேட்குறேனே, ஒவ்வொரு இடத்திலிருந்தும் விரட்டி அடிக்கப்பட்டார். இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். இருந்தாலும் அந்த தைரியத்தை வரவழைத்து கொண்டு நான் சொல்கிறேன். அவரே மேனுஃபேக்சர் பண்ணுறாரு பேட்ஸை, அதுக்கான மிஷினை அவரே தயாரிக்கிறார். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு எப்படி சார் ஒரு ஆணுக்கு தெரியும்? அவங்க வீட்டை சேர்ந்த பெண்கள் உனக்கு வேறு வேலை இல்லை போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. கிராமத்தில் இருக்கிற பெண்கள் இதெல்லாம் பேசிக்கிட்டு என் பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு தருத்தி அனுப்புகிறாங்க. மிருகங்களினுடைய இரத்தத்தை தன்னுடைய உடம்பில் எடுத்துக்கொண்டு அவரே அந்த பேட்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணுறார் சார். அப்படித்தான் அவரினுடைய முயற்சியில் மிக 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 விலை குறைவான சானிட்டரி பேட்ஸை உருவாக்கி அதற்கான மிஷினை தயாரித்து அந்தந்த கிராமங்களில் இருக்கிற பெண்களையே அதை தயாரிக்க வைத்து மிகப்பெரிய புரட்சியை இந்தியா முழுவதும் முருகானந்தம் செய்திருக்கிறார். இன்றைக்கு திரு முருகானந்தத்தினுடைய பெயர் நோபல் பரிசுக்காக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலா, சொந்த முயற்சியா? நடுவரின் தீர்ப்பு தொடர்கிறது அடுத்த வாரம். சார் பையனுக்கு தோணும் சார், அப்பா பழைய பிஸ்னஸையே பண்ணிட்டு அதுலேயே இருக்காரு, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம், அது புது டெக்னாலஜி வந்திருக்கு, நம்ம இன்னும் நிறைய பிரான்ச் வைக்கலாம். அப்பா சொல்லுவார், அகலக்கால் வைப்பது நம் குடும்பத்தில் வழக்கம் அல்ல. வேற வழி இல்லாமல் பொறுத்து கொண்டு புழுங்கி கொண்டு மீற முடியாத காரணத்தினால் வழிகாட்டி என்கின்ற சிறையிலே அகப்பட்டு கொண்டதால் வளர முடியாமல் போனவர்களினுடைய கதைகள் நம்முடைய நாட்டில் ஏராளம் உண்டு. சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை வள்ளுவர் கோட்டம் அரங்கில். விவரங்கள் வரும் வாரங்களில். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com.